தொடர் 24. ஆபிரகாமுக்கு 99 வயதாகிவிட்டது. தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றி சொன்னார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட என்று நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்வேன் என்றார். தேவன் ஆபிரகாம் பெயரை மாற்றினார். நீ இனிமேல் ஆபிரகாம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய் என்று சொன்னார். சாராயின் பெயரும் மாற்றப்பட்டது. சாரா என்று எண்ணப்படாமல் சாராள் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான். தேவன் விருத்த சேதன உடன்படிக்கை அடையாளமாக வைத்தார். ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே நடந்தார். பெயர் மாற்றம் ஒரு அடையாளம், வாழ்க்கை மாற்றம் உடன்படிக்கையின் பலன். இது ஒரு நிமிட வேதாகம கதை. அடுத்த கதை தொடரும். To be continued as part 25.